புதுச்சேரியில் சந்தனக்கட்டைகள் கடத்தல் விவகாரத்தில் தார்மீக பொறுப்பேற்று அமைச்சர் ஜெயக்குமார் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது நீட் தேர்வு வினாத்தாள் கசிந்தது தொடர்பாக பிரதமர் மோடி பதில் சொல்ல வேண்டும் என்றும், நீட் தேர்வு குறித்து ராகுல் காந்தி பேசும்போது மைக் துண்டிக்கப்பட்டது மிகப்பெரிய ஜனநாயக படுகொலை என்றார். இதனைத் தொடர்ந்து பேசிய அவர், சந்தனக்கட்டைகள் கடத்தல் விவகாரம் தொடர்பாக புதுச்சேரி அரசு முழு அறிக்கை வெளியிட வேண்டும் எனவும், வனத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றார். மாணவ மாணவியர்கள் மருத்துவர்களாக வேண்டும் என்ற கனவு தகர்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்டுடைய பிரதமர் மூன்றாவது முறையாக மைனாரிட்டி அரசை நடத்துகின்ற மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதுவரை நீட் தேர்வு சம்பந்தமாக எந்த பதிலும் சொல்லவில்லை. இது மத்திய அரசுக்கு ஒரு கூட்டு பொறுப்பு. பிரதமரும் இந்த நீட் தேர்வில் கேள்வித்தாள்கள் விலை போனதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும். ஆனால் மத்தியில் உள்ள மோடி தலைமையில் உள்ள அரசு மாணவர்களை உதாசீனமாக நினைத்து இதற்கு பதில் சொல்லாமல் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பகுதியில் 17 டன் இரும்பு கம்பி ஏற்றி சென்ற லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் வல்லரசு. இவர் பாண்டிச்சேரியில் இருந்து 17 டன் கம்பியை லாரியில் ஏற்றிக்கொண்டு நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த சிங்களாந்தபுரம் பைபாஸில் சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிர்பாராத விதமாக ஸ்டேரிங் லாக் ஆனதால் சாலையோரம் லாரி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் மற்றும் உதவியாளர் உயிர் தப்பினர். இச்சம்பவம் குறித்து பேளுக்குறிச்சி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சிறுமலை அடிவார வனப்பகுதியில் திடீரென 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உற்பத்தி குறித்து சோதனையில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் காவல் கண்காணிப்பாளர் உத்தரவுப்படி வத்தலக்குண்டில் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் சிறுமலை அடிவார பகுதிகளான சடையாண்டிபுரம், ராஜதானிக்கோட்டை, பள்ளப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா போதைப் பொருட்கள் உற்பத்தி உள்ளதா என திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சடையாண்டிபுரம் மலைப்பகுதியில் தங்கியிருந்த மலைவாழ் மக்களிடம் மர்ம நபர் நடமாட்டம் உள்ளதா, அப்பகுதி மலையின் நீர்நிலைகள் மற்றும் வழித்தடங்கள் குறித்து கேட்டறிந்தனர். மேலும் போதைப் பொருட்களின் புழக்கம் தென்பட்டால் உடனடியாக தகவல் தெரிவிக்கவும் போதைப் பொருட்களின் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இதில் 2 காவல் ஆய்வாளர்கள், 4 துணை காவல் ஆய்வாளர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் ஈடுபட்டனர். வாணியம்பாடி அருகே கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான கோழிகள் மற்றும் தீவனப் பொருட்கள் தீயில் எரிந்து நாசமானது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் கவுக்காப்பட்டு பகுதியில் கோழிப்பண்ணை நடத்தி வரும் நிலையில் இந்த கோழிப்பண்ணையில் மின்கசிவினால் திடீர் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து தீயணைப்புத் துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்து வாணியம்பாடி காவல்துறையினர் கோழிப்பண்ணையில் ஏற்பட்ட தீயை போராடி அணைத்தனர். அதற்குள் தீ முழுவதும் பரவி கோழிப்பண்ணை முழுவதும் தீயில் எரிந்து நாசமாகியது. இந்த தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான கோழிகள் மற்றும் தீவனப் பொருட்கள் எரிந்து நாசமானது. இந்த தீ விபத்து குறித்து அம்பலூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் 10 லட்சம் நிவாரணம் என்று கூறி ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு விலை பேசும் அரசாக திமுக அரசு உள்ளதாக இந்திய குடியரசுக் கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு வைத்துள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் இந்திய குடியரசுக் கட்சி சார்பில் டாக்டர் அம்பேத்கரின் 133வது பிறந்தநாள் பெருவிழா கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய குடியரசுக் கட்சியின் தலைவர் சேகு தமிழரசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பின்னர் கூட்டத்தில் பேசிய அவர், அவசர கோலத்தில் சட்டப்பேரவை நடந்து முடிந்து விட்டதாக தெரிவித்தார். சாதிய ஆணவ படுகொலைக்கு தடுப்புச் சட்டம் கொண்டுவர வேண்டும் என்று பல வருடங்களாக கோரிக்கை வைத்தும் எவ்வித சட்டங்களும் இயற்றப்படவில்லை எனவும் கூறினார். ஒடுக்கப்பட்ட மக்களை திமுக அரசு வஞ்சிப்பதாகவும், ஒடுக்கப்பட்ட மக்கள் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தால் நிவாரணம் கொடுத்து விலை பேசுவதாக குற்றம் சாட்டினார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.